Hello friends, welcome to our channel Omai Thagaval. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து இங்க சூப்பரா ரிலாக்ஸ்டா எங்களுக்கு சம்மர் வெகேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இங்க வெதர் பாத்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லா இப்பலாம் வந்து ஃபுல்லா சன்னி டேஸ் தான். சோ சியாட்டில் இந்த மாதிரி வெதர் பார்க்கறதே வந்து ரொம்ப அதிசயம். ஆகஸ்ட் மாசத்துல சம்மரா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நம்ம சியாட்டில்ல வந்து ஜூலை ஆகஸ்ட் 2 மாசம் தான் இங்க ஆத்விக் வந்து சம்மர் பிரேக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செப்டம்பருக்கு மேலே தான் நமக்கு வந்து ஸ்கூலே வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதனால ஆத்விக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டெனோ லேசியாக லேட்டாக ஏந்திரிக்கிறது இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங்கு. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மர் வெக்கேஷன் பிரேக்கில் என்னெல்லாம் பண்ணுறோம், ஆத்விக் வந்து என்னெல்லாம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதெல்லாமே வந்து ஒரு மேஷப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஆத்விக் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கான் பாருங்க. இன்னைக்கு யூசுவலா வந்து காலையில ஏஞ்சானா டிவி பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? மேசஸா, இந்த ரிடில் பசில் மாதிரி ஏதாவது ஒரு டிராயிங்கு, ஏதோ ஒரு பெயிண்டிங்கு, ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே வந்து டைம் போயிட்டுருக்கு. இல்லைனா ஈவினிங்க்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வராங்க, விளையாட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது வந்து ரெஸ்டாரண்ட்ஸு வீக்கெண்ட் ஆனால் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அப்படி இப்படி சம்மர் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்பயுமே வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னாலே முதல்ல வந்து பொட்டியை தூக்கிட்டு இந்தியா வந்து கிளம்பி வந்துடுவோம். பட் இந்த வருஷம் ஒரு சில ரீசன்ஸ்னால பிளான் பண்ணலை, வர முடியாமல் போயிடுச்சு. பட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்தியா ஷுவராக நாங்கள் வருவோம். ஸோ இந்தியா வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக டைம் பத்தாது. சம்மர் வெக்கேஷன் வந்து 2 மாதம் போகிறதே நமக்கு தெரியாது. பட் இந்த வருஷம் நம்ம இங்கேயே இருக்கிறனால ஒரு மாதிரி எங்களுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் ஆத்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே டேட் அனுப்புறது. ஸோ அந்த மாதிரியே வந்து நமக்கு போகுது. இதை தாண்டி வந்து யூஸ்வலாக போகிற கிளாஸஸ் லைக் ஸ்விம்மிங் கிளாஸு, மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவன் போகிறனால அந்த டே ஃபுல்லாக எப்படியோ வந்து ஒரு மாதிரி ஆக்குபைடாகவும் போயிடுது எங்களுக்கு. ஓகே ஆத்விக், இதை முடிச்சுட்டு வெளியில் வா, ஒரு 5 மினிட்ஸில் வா. உனக்கு பிடிச்ச வாட்டர்மெலன் வாங்கி வச்சிருக்கேன்டா, கட் பண்ணலாம். இங்கே யூஎஸில் வந்து வாட்டர்மெலன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து அவைலபிளாக கிடைக்கும் ஸ்டோர்ஸில். என்ன கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜு அந்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க. பட் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே எல்லா கடை வாசலில் நல்ல பெரிய பெரிய வாட்டர்மெலனாக நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு வந்து எப்படா ஒன்று வாங்கி சாப்பிட்லான்ற மாதிரி ஆசையாயிரும். ஆத்விக் மட்டும் இல்லைங்க, ஈவன் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து வாட்டர்மெலன் வந்து ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக சம்மர் டைமில் கிடைக்கிற வாட்டர்மெலன் எல்லாமே நல்ல இனிப்பாக ஸ்வீட்டாக வேறு இருக்கும். ஸோ அதுக்காகவே தான் இப்போ இந்த சம்மர் லீவில் ஒரு பெரிய வாட்டர்மெலனாக வாங்கி இப்போ எல்லாருமே வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். செம்ம ஸ்வீட்டாக ப்ளஸ் ஜூஸியாகவும் இருக்குங்க. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. வாய்க்கு ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த பழம் சாப்பிட்றதே. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு இங்கே வந்து கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை டிஎம் பண்ணி கேட்குறது எல்லாமே ஒரே விஷயம் வந்து, நீங்கள் யூஎஸ்ஏ போன வாட்டி தான் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிங்களா, எப்படி வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம். ஸோ யூஸ்வலாக எப்படின்னா இங்கே இருக்க என்விரான்மெண்ட்டே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஏன்னா எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்க இங்கிலீஷ் பேசுறதுனால நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பேசவே வந்துடும். நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய வந்து இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறேன், நாவல்ஸ் படிக்கிறேன், இல்லை நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறேன், அதனால மட்டும் நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது. நம்ம ஊரில் ப்ராப்ளம் என்னன்னா, லைக் மற்றவங்க ஏதாவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்றத பயந்தே வந்து நம்ம பேசுறது இல்லை. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. மை ஃபீவர் நாட் அட் ஆல் ஓவர், I going to doctor. நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது இப்படி கரெக்ட்டா சொல்லுங்க. My fever isn't gone yet, so I'm going to the doctor tomorrow. வாவ், பாத்தீங்களா? நம்ம தப்பா ஒரு சென்டென்ஸ் நான் சொன்னேன். அது வந்து ப்ராப்பரா வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னது மட்டும் இல்லாம தமிழ்லயே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. யாராவது நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற பயம் சுத்தமா இல்ல. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே பேசி ஈஸியா வந்து நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு 1000+ வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காகவே எக்ஸ்க்ளூசிவா வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாப் இன்டர்வியூஸா இருக்கட்டும், கிளைண்ட் நெகோசியேஷன்ஸ், ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து சூப்பர் நோவாவோட ஏஐ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். ஒரு கிளாஸுக்கு போய் நமக்கு கத்துக்க டைம் இல்லைன்னா வந்து இந்த வயசுல வந்து நம்ம போய் கத்துக்கிறதா இங்கிலீஷ், அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தயக்கமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா இந்த சூப்பர் நோவா வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே தெரியல லிங்க் மூலமா போய் நீங்க சூப்பர் நோவா வந்து ஜாயின்
ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு அப் டு 75% வரைக்குமே ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்போவே போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் அடுத்ததாக ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறதோட பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். மெயினாக வந்து ஆத்விகை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே வந்தது தான். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி ஆன்லைன் ஷாப்பிங் தான். அதுவும் மெயினாக Amazon.comல வாங்காதவங்களே இருக்க முடியாது. ஈவன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு தேவையான நிறைய ஸ்டப்ஸே வந்து கடைக்கெலாம் போகிறதே இல்லை, எல்லாமே அமேசானில் தான் வாங்குவோம். ஸோ அப்படி வர பேக்கேஜஸ்லாம் நம்ம வீட்டில் பார்த்துட்டு ஆத்விக் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், இந்த பேக்கேஜிங்லாம் எங்கே பண்ணுறாங்க, எப்படி வருது நம்ம வீட்டுக்கு கரெக்டாக சொன்ன டயத்துக்கு அந்த மாதிரிலாம். சரி உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வா, ஒரு அமேசான் டூரே உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே ஃபைனலாக வந்து இங்கே அமேசானோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கே வந்தாச்சு. இது என்னதான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இத்தனை நாள் இருந்தாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இப்போ தாங்க வந்திருக்கோம். அதுவும் மெயினாக ஆத்விக்காக. உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து உள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பேம்ப்ளெட்ஸ்லாம் தராங்க. ப்ளஸ் வந்து விசிட்டர் பாஸ் தராங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம ஆன்லைனில் வந்து இதை வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். மெயினாக சொல்லணும்னா இது பப்ளிக் யாருனாலும் இங்கே ஆக்சஸ் பண்ணி நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த டூர் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இந்த அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் வந்து ஒரு பெரிய வேர் ஹவுஸ். இது நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எது க்ளோஸோ ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸில் வந்து சொல்லிடலாம். ஸ்டெப் 1 வந்து இன்பவுண்ட் அப்படின்ட்டு, விச் மீன்ஸ் வந்து செல்லர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணி இவங்களோட வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டோவ் அப்படின்ட்டு, விச் மீன்ஸ் ஸ்டோரேஜ் தாங்க. ஸோ செல்லர்ஸ் கிட்டேருந்து வர ப்ராடக்ட்ஸை ப்ராப்பரான அதுக்கான அலோகேட்டட் ஷெல்ஃபில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் எகெயின் வந்து எதுவுமே மேனுவலாக பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ரோபோட்ஸ் தான் வந்து எல்லா ஸ்டோரேஜ் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணும்போதே அது எந்த ஸ்டோரேஜ் பாடில் பர்டிகுலராக எந்த ஷெல்ஃபில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ப்ளஸ் அங்கே ஒரு பர்பிள் லைட் வேறு எரியுது. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டை அந்த ஷெல்ஃப்குள்ளார வச்சிடுறாங்க. இந்த ஹோல் ஸ்டோரேஜ் பாடே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ரோபோட்டோட அட்டாச் ஆனனால அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச வாட்டி அதுவே வந்து மூவ் ஆகிட்டு அதோட அலோகேட்டட் பொசிஷனில் போய் அதுவாக ஸ்டோர் ஆகிக்குது. ஸ்டெப் 3 வந்து பிக்கப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து Amazon.comல வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரோபோட்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அது வந்து கரெக்டாக எந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் பாடில் அந்த ப்ராடக்ட் இருக்கோ அதை வந்து அந்த எம்ப்ளாயி அசோசியேட் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ தட் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஷெல்ஃபில் வந்து கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை மட்டும் பிக் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்து பேக்கிங் தாங்க. ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகி பிக் ஆகி இப்போ வந்திருக்கோ அதுக்கு வந்து ப்ராப்பரான பேக்கேஜிங் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஷிப்பிங் லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணி மேலேயே வந்து ஆட்டோமேட்டடாகவே வந்து ஸ்டிக் ஆயிடுது. ஃபைனல் ஸ்டெப் வேறு என்ன, ஷிப்பிங் தாங்க. ஸோ எல்லாமே பேக்கேஜ்டு பாக்ஸஸ் எல்லாம் ட்ரக்ஸில் ஏறி அந்தந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான அட்ரஸ்க்கு ஷிப் பண்ணிடுறாங்க. நிஜமாக இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஆத்விகை கூட்டிகிட்டு வர சாக்கில் நானுமே உள்ளே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரில் அமேசான்குள்ளார என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு.
அடுத்ததா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நல்ல மழைங்க இன்னைக்கு. ஸோ சியாட்டல்ல வந்து சம்மர் டைம்ல மழை பெய்யுதா அப்படின்ட்டு நம்ப ஆச்சரியப்படவே தேவையில்ல. ஏன்னா நம்ப சியாட்டல் ஊர பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வருஷம் ஃபுல்லா முக்காவாசி நாட்கள் வந்து மழை பெஞ்சுட்டே தாங்க இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு வீக்கெண்ட் தான். அதனால மார்னிங்கே இப்ப கிளம்பி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசர்ட் ஷாப்க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை பேர் வந்து லூனே கஃபே அப்படின்ட்டு. ரொம்ப நாளா வரணும் வரணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்த ஒரு இடம் தான். சரி ஆத்விக்கு லீவ் டைம்லயே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க இன்னைக்கு வந்தாச்சு. இந்த லூனே கேஃபேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கிராஃப்டட் காஃபீஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், வைரல் டிசர்ட்ஸ், நிறைய சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரிலாம் தாங்க கொடுக்குறாங்க. இப்போ நானும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சியாட்டலில் இருக்க லோக்கல் பாப்புலேஷன் மத்தியில் வந்து இந்த கடை பயங்கர வைரலாக ஃபேமஸாக போயிடுச்சு. ஸோ அப்படி என்னதான் இந்த கடையில் இருக்குது, போய் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக இன்னைக்கு வந்தாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ், அதுவும் வைரலான ஒரு டிஷ் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரெப் தான், பட் வந்து நார்மலான ஒரு க்ரெப் கிடையாது. இந்த ஃப்ளேவர் தான் இதோட ஹைலைட்டே. அந்த வைரலாக இப்போ போயிட்டுருக்க துபாய் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க ஒரு க்ரெப் தான் இது. கூடவே வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் வனிலா ஐஸ்கிரீம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாக நாங்கள் போட்டிருந்தோம், அதனால தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து ஒரு பிளெயின் க்ரெப் தான், பட் மேலே வச்சுருக்க அந்த ஃபில்லிங்ஸ் அண்ட் லேயர் தாங்க இதில் இருக்க ஹைலைட்டே. அந்த துபாய் சாக்லேட் ஃப்ளேவரில் வரும் இல்லையா, அந்த பிஸ்டாஷியோ அண்ட் கனாஃப் அந்த மிக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் ட்ரிஸலும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த பிஸ்டாஷியோ க்ரீம் வித் அந்த சாக்லேட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த பிளெயினாக துபாய் சாக்லேட் சாப்பிட்ருக்கோம், பட் அந்த ஃப்ளேவரில் இந்த க்ரெப்ஸ் மாதிரிலாம் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ஆத்விக்கோட ஆல் டைம் ஃபேவரட்டான குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில் ஒரு ஷேக் தாங்க வாங்கி இப்போ குடிச்சிட்டே இருக்கான். அடுத்ததான் இந்த பக்கம் வந்து நம்ம ஆர்டர் பண்ண வாஃபிள்ஸும் வந்துருச்சுங்க. ஸோ இந்த வாஃபிள்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா ஒரே வாஃபிளில் வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப யம்மியாக இருக்குது. ஒரு ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிஸ்டாஷியோ க்ரீம் தாங்க அப்படியே வந்து ஊற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் சீஸ் கேக் அந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து குக்கி அண்ட் க்ரீமில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபோர்த் ஃப்ளேவர் வந்து அந்த பிஸ்கெட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்கெட்டோட ஃப்ளேவரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி 4 ஃப்ளேவருமே வந்து நாங்கள் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 4மே ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். அடுத்ததான் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பஃபலோ ரேன்ச் சாண்ட்விச் தாங்க வாங்கியிருக்கோம். உள்ளே வந்து அந்த பஃபலோ ஃப்ளேவர் சிக்கன் தான் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே நிறையா வெஜ்ஜீஸ்லாம் கூட இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் சாலடும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது குவான்டிட்டி நல்லா பெருசு தான். லைக் ஒரு சாண்ட்விச் வாங்கினா தாராளமாக 2 பேர் வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கடை வழியாகவே வந்து நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் இங்கே சாப்பிட்ணுன்னு நினைப்போம், பட் டைம் தான் கிடச்சதில்ல. பட் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே வர்த் த வெயிட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். எல்லா டிசர்ட்ஸ் அண்ட் காஃபி எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ வந்து நான் ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் காஃபி மாதிரி தான் ஒன்று வாங்கியிருக்கேன். பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் குக்கி லாட்டே அப்படின்ட்டு. யூஸ்வலாக வாங்குகிற லாட்டே மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. அடுத்ததா இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இதுவுமே நம்ம ஆத்விக்காக வந்த ஒரு இடம் தான். ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஏரியா. இந்த இடத்துக்கு பேர் வந்து கேம் ஆன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஆத்விக்கோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வந்து இங்கே நடந்திருந்தது. ஸோ அப்போ வந்துட்டே வந்து அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் இன்னொரு தடவை இங்கே வரணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான். எப்போ கேட்டாலும் வந்து ஓகே சம்மர் வெக்கேஷன் தான் வருதுல்ல, அப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியே இத்தனை நாள் ஓட்டியாச்சு. ஃபைனலாக இப்போ சம்மர் பிரேக்கே முடிய போகுது, எப்போ தான் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரிவா இன்னைக்கே போகலாம் அப்படின்ட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து செக்இன் பண்ணோம். ப்ளஸ் வந்து கேம் கார்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுவும் இப்போ வாங்கியாச்சு. நிறைய வந்து உங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
ப்ளஸ் வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் வந்து போயிட்டே இருக்குது சைமல்டேனியஸாக. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து டேபிள் டென்னிஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஆத்விக் வந்து டேபிள் டென்னிஸ்னால் அப்படி வந்து பிடிச்சி போய் விளையாடிட்டு இருக்கான். பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஈவன் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இந்த டேபிள் டென்னிஸ் நம்ம வீட்லேயே இருக்குது. ஸோ வீட்லேயும் நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறது தான். பட் இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து விளையாடுற கேமே இந்த டேபிள் டென்னிஸ் தான். அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. இது வந்து லேசர் டேக் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட நேம் தான் இப்போ சைன் அப் பண்ணிட்டு இருக்கோம். நேம்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் நேம் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனி கைண்ட் ஆஃப் ஃபன்னி நேம்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈவன் ஏதாவது கார்ட்டூன் நேம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ அதுக்கு வந்து ஏதோ அவனுக்கு பிடிச்ச போக்கிமான் கேரக்டர் நேம் தான் கொடுத்துருக்கான் போல. இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு நமக்கு ரூல்ஸ் ப்ளஸ் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இனிஷியலாக நம்ம சைன் அப் பண்ணும் போதே சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எப்படின்னா நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து விளையாண்டாலுமே ஒவ்வொருத்தருமே நம்ம 3 பேருமே தனித்தனி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக தாங்க விளையாடுறோம். ஸோ 3 பேருமே வந்து 3 டீம் மாதிரி உள்ள வந்து மாறி மாறி வந்து நம்ம அந்த லேசர் கன் வச்சு அந்த டேக் பண்ணி நம்ம அப்படியே பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஃபுல்லாக டார்க் தான். அங்கங்கே வந்து நிறைய நியான் லைட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் கூட இருக்குது. முக்கியமாக நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நம்ம மறைஞ்சு மறைஞ்சு வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து டேக் பண்ணுறது தான் அதோட ரியல் ஃபன். யூசுவலா லேசர்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ இந்த கேம்லேயே வந்து பேர் வேணா லேசர் டேக் கேமாக இருக்கலாம். பட் ஆக்சுவலாக நம்ம விளையாடுறது வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலிமா தாங்க விளையாடிட்டு இருக்கோம். சூப்பராக விளையாடி முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்து யார் ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்கோன்னு பாயிண்ட்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஏன்னா உள்ளே விளையாடுற வரைக்கும் நமக்கு என்னன்னே தெரியாது. ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஆத்விக் தான் வின் பண்ணியிருக்கான். அடுத்ததான் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஸ் த்ரோ கேம் தாங்க. ஸோ ஆக்ஸ் த்ரோனா இதுனா நிஜமான ஆக்ஸ் தான் கொடுக்குறாங்க. செம ஹெவி வெயிட்டாக இருக்குது. ப்ளஸ் பயங்கர ஷார்ப்பாக கூட இருக்குது. இதை நம்ம ஓங்கி இந்த இடத்துலேருந்து அடித்தோம் அப்படின்னா நடுவில் வந்து அந்த சென்டர் டார்கெட் இருக்குது பாருங்கள், அங்கே போய் வந்து ஆக்சுவலாக விழணும். அது வந்து ஒரு உடன் போர்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ப்ளஸ் ஆத்விக்கு கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால் அவனை இங்கே விளையாடுறதுக்கும் நாங்கள் அலோவ் பண்ணலை. இங்கே இருக்க நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏதோ ரொம்ப கிட்டிஷாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பட் விளையாட ஆரம்பித்த வாட்டி செம்ம ஃபன்னாக இருக்குது. இன்றைக்கி இங்கே வந்ததுக்கான முக்கிய காரணமே நம்ம ஆத்விகை வந்து அவனோட சம்மர் டைமில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேமிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து முழுசாக இறங்கி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு இன்வால்வ்டாக ஆயாச்சு. அடுத்ததான் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தாங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் இது. ஸோ பயங்கர ஒரு இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருது. ஒவ்வொரு பிளேயர் நாங்கள் ஒவ்வொருத்தருமே லைக் ஒரு உலகத்தில் நாங்கள் மாறி வந்து விளையாடிட்டு இருக்கோம். பட் வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபன்னியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஹோல் கேமோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற அந்த ஹெட்செட்ஸ் தாங்க. ஸோ அது மூலயமா வந்து நம்ம அந்த வர்ச்சுவல் வேர்ல்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா வந்து நீங்கள் இன்டெப்த்தாக நீங்களே உள்ளே போயிடலாம். கைண்ட் ஆஃப் ஒரு 360 டிகிரியில் அந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்மளே வந்து அங்கே பிளேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. I was born in the city, I was raised on its edges. My pop worked his life when it's complex. I found love in its center. If I could live here forever, think it'd be for the better. I love the weather, even though it's fog 24/7. I love the people, this is city. I met all my best friends, and I wanna thank every break. I wanna thank every entrance to every building that I step in this city of mine. I owe you most my best moments in life.
See, I fell in love for the first time in Golden Gate Park. அடுத்ததா இன்னொரு நாள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா the shops at Braven அப்படின்ட்டு. இதுவும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 45 minutes தூரத்தில் இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பாட் தான். ப்ளஸ் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளப்டாக இருக்குது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளார உங்களுக்கு நிறைய வந்து லக்ஸரி ஷாப்பிங் தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக எல்லாமே வந்து யூரோப்பியன் இன்ஸ்பயர்ட் ஷாப்பிங் டெஸ்டினேஷன்னு கூட சொல்லலாம். இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸில் எங்கே சுற்றி பார்த்தாலுமே நம்மளால் ஒரு நார்மல் ஷாப்ஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாகவே வந்து லக்ஸூரியஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட்ஸ் இன்க்ளூடிங் லைக் கூஷி, லூயி விட்டான், நீமன் மார்க்கஸ், ப்ரடா இது மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்க ரீசன் வந்து ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. இது எல்லாமே ஃபுல்லாக லக்ஸுரி ஷாப்பிங் தான் இங்கே. பட் நம்ம வந்தது வந்து சாப்பிட்றதுக்கு, நம்ம வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நைட் வந்து இப்போ 8 மணிக்கிட்ட ஆகுது தான். சம்மர் டைம்னால இன்னும் இங்கே இருட்டில். இந்த பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ண வரலீங்க, நம்ம டின்னர் சாப்பிட தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸ் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எகெயின் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஆத்விக் லீவில் இருக்கும் போதே ஒரு நாள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் கூட. இது பேர் வந்து ஜியான் நான் அப்படின்ட்டு. உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த ஹோல் ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப மாடர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆன்டிக் ஃபீலும் அங்கங்கே வருது நமக்கு. அந்த மாதிரி தீம்ஸில் தான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ரெஸ்டாரண்ட் ஜியான் நானோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெக்கமெண்டட் ரெஸ்டாரண்ட் கூட. எல்லா டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபேட் மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ கேஜெட்லேயே வந்து நமக்கு என்ன ஃபுட் வேணுனாலும் கம்ப்ளீட் மெனுவே வந்து நம்ம வந்து இங்கேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து மட்சுடேக் அண்ட் மிக்ஸ்டு மஷ்ரூம் சூப் தாங்க. நல்ல க்ரீமியான ஒரு பேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பவுலில் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபேமிலி சைஸில். ஸோ நம்ம 3 பேர்த்துக்கு நமக்கு தேவையானது நம்மளே செல்ஃப் சர்வ் பண்ணிக்கலாம். இது ஏன் வந்து மிக்சட் மஷ்ரூம் சூப் அப்படின்னா, இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் சேர்த்திருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலி சாப்பிட்டு பார்க்குறேன், டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. நம்மளோட ட்ரிங்க்ஸ் கூட எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டில் டீ, அதுக்கப்புறம் பைனாப்பிள் லெமன் ஐஸ் டீ, நெக்ஸ்ட் வந்து பீச் ஐஸ் டீ அப்படின்ட்டு 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐஸ் டீ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காம்ப்ளிமெண்ட்ரியாகவே ஒரு பவுல் ஆஃப் கிம்ச்சி தாங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டிஷ் வந்து நம்ம ஆத்விக்கோட மோஸ்ட் ஃபேவரட் திம்சம் தான். இதுவுமே வந்து சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஃப்ளேவரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் ஆத்விக்கு. ஸோ நல்ல சுட சுட வந்து பேம்பு பேஸ்கெட்டில் அப்படியே வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே appetizers தாங்க. டீப் ஃப்ரைட் சிக்கன் வித் சம் கிறிஸ்பி டோவும் ப்ளஸ் டீப் ஃப்ரைட் ஜம்போ ப்ரான்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக நம்மலாம் வந்து நிறைய காரம் சாப்பிட்ற மக்கள். ஸோ நமக்கே காரத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த சிக்கனில் வந்து எவ்வளோ மிளகா போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து ட்ரைட் ரெட் சில்லிஸ் தான். ஸோ இங்கே மிச்சம் இருக்க மிளகாவை பார்த்தே நான் பயந்துட்டேன். நல்ல ஸ்பைஸியாக இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்தது. அடுத்த மெனு தாங்க இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெயின் கோர்ஸ்க்கு வந்து லேம்ப் சிஸ்லர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வராங்க. பேசிக்லி வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கவனிப்பு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷ்லின் ஸ்டார் ரெக்கமெண்டட் ரெஸ்டாரண்ட்னால கம்ப்ளீட் சர்வீஸே ஒரு லெவல் ஹையாக தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, மற்ற நார்மல் யூஸ்வலாக நம்ம போகிற ரெஸ்டாரண்ட்ஸோட கம்பேர் பண்ணால். அடுத்ததான் இது டிசர்ட் தாங்க. இது என்னன்னா ஃப்ரைட் மில்க் அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து ஒரு கஸ்டர்ட் மாதிரி ஒரு ஸ்டஃப்பை தான் வந்து நமக்கு டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் வச்சு கொடுத்துருக்காங்க. டிப்ஸ்க்கு வந்து மில்க் மேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே சாப்பிட்றேன்.
இது வந்து ஸ்வீட் ஜெல்லி வித் கோகனட் மில்க் அப்படின்ட்டு பார்க்கும்போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது நமக்கு. ப்ளஸ் வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரியல் பைனாப்பிள்குள்ளாரே வச்சு கொடுத்துருக்காங்க. பேசிக்லி எல்லா டிசர்ட்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸாய்டிக்கான டேஸ்ட்டாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடோட அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ கையோட வந்து நம்ம பில் பே பண்ணும்போது நமக்கு பார்க்கிங் டிக்கெட் வேலிடேஷனும் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இதை வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட்டில் போய் காமிச்சோன்னா நம்ம காருக்கு வந்து தனியாக பார்க்கிங் சார்ஜ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க. இந்த கம்ப்ளீட் சம்மர் பிரேக்கில் நம்ம ஆதிக்கோட என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.